ஜலமோகினியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஒரு காதல் கதை போல போய்கொண்டிருந்த சமயத்தில் திடீரென்று யாருமே எதிர்பாராத, ஏன் நாம் கூட எதிர்பாராத மிகப்பெரிய சம்பவம் நடந்து கதையின் முடிவையே மாற்றிவிட்டது. பிறகு என்ன, சுபம்தான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். ரகுதேவ் பத்மினி தன்னை தள்ளிவிட்டதை பற்றி இப்படி கேவலமாக விமர்சனம் செய்ததை பீம்சிங் எதிர்பார்க்கவில்லை. அதன் விளைவாக ரகுதேவின் மேல் ஏற்கனவே இருந்த வெறுப்பு அதிகமாகியதன்றி, இப்பேற்பட்டவன் பேச்சை கேட்டு தமானாவில் வந்து மாட்டிக்கொண்டோமே என்றும் எண்ணி பெருமூச்சு விட்டார். ரகுதேவும் தாமும் அகஸ்மாத்தாகவே ஜலமோகினியில் சந்தித்த பேர்வழிகள் என்பதையும், சந்தர்ப்பவசத்தாலேயே தாங்கள் அப்போது தமானாவில் இருக்க நேர்ந்திருக்கிறது என்பதையும் பீம்சிங் அறவே மறந்தார். ஒரு மனிதனை பிடிக்கவில்லை என்றால் மனம் அவன் மீது இல்லாத குறைகளையெல்லாம் சுமத்துகிறது, அவன் செய்த நன்மைகளையும் மறக்கிறது. அவருக்கு ரகுதேவ் மேல் இருந்த எரிச்சல் அதிகமாகவே ஜலக்கரைக்கு சென்று கொண்டிருந்த ரகுதேவ் மீது கண்களை ஒட்டி, அடிக்கடி இவன் எதற்காக ஜலக்கரைக்கு போகிறான் என்று தம்மை தாமே கேட்டுக்கொண்டார். அதற்கு சரியான விடை கிடைக்காமல் போகவே ரகுதேவையே சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்துவிட்டு தனது குடிசைக்கு திரும்பினார். இத்தகைய எண்ணங்களில் பீம்சிங்கை சுழலிவிட்டு ஜலக்கரையை நோக்கி சென்ற ரகுதேவின் மனமும் ஒரு நிலையில் இல்லாமல் எங்கெங்கோ சஞ்சரித்து கொண்டுதான் இருந்தது. சித்தி அகமது பத்மினியை தொட்டு பிடித்த காட்சி திரும்ப திரும்ப அவன் மனதில் எழுந்து அவன் உள்ளத்தை பல பல ஈட்டிகளால் குத்தி விவரிக்க உண்ணாத வேதனையை விளைவித்து கொண்டிருந்தது. அத்தகைய கலக்கமான நிலையில் தமானா நதிக்கரையில் எங்கு போகிறோம் என்பதை அறியாமலே அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்த ரகுதேவை பல மாலுமிகள் அழைத்தார்கள். பலர் சிரித்து ஏதோ பரிகாசம் செய்தார்கள். அத்தனைக்கும் பதில் ஏதும் சொல்லாமல் தலையை நிமிர்த்தாமல் பூமியை பார்த்து கொண்டே சென்றான் ரகுதேவ். அவன் மனோநிலைக்கு காரணத்தை அறியாத மாலுமிகள் சிலர் அவனை பிரமித்து பார்த்தார்கள். கப்பல் அடித்தளங்களுக்கு ஆணியடித்து செப்பனிட்டு கொண்டிருந்த சில மாலுமிகள் அவனை ஏறெடுத்து பார்த்து ஒருவருக்கொருவர் ஏதோ கேட்டு கொண்டார்கள். காட்டின் பக்கமாக காலடி எடுத்து வைத்த சமயத்தில் அந்த பகுதியில் இருந்து ரஜினி எட்டி பார்த்து காட்டுக்குள் வரும்படி சைகை செய்தான். அதுவரை மனதை தாக்கி நின்ற உணர்ச்சியை தூர கட்டி வைத்துவிட்டு வெகு துரிதமாக அவன் இருந்த இடத்துக்கு சென்ற ரகுதேவ், என்ன, ஏதாவது விசேஷம் உண்டா என்று வினவினான். பதிலுக்கு ரஜினி காட்டின் தெற்கு பக்கமாக எழுந்து நின்ற மரங்களின் உச்சாணிக்காக கைகளை உயர்த்தி காட்டினான். காட்டின் அந்த பக்கத்தில் மெல்லிய புகை திரையொன்று கிளம்பி ஆகாயத்துக்காக சென்று கொண்டிருந்தது. புகை கிளம்பிய இடத்துக்கும் தாங்கள் நின்று கொண்டிருந்த இடத்துக்கும் சுமார் 1.5 மைல் தூரம் இருக்கலாம் என்பதை ரகுதேவ் தீர்மானித்து கொண்டு, எதனால் அந்த புகை கிளம்பி இருக்கிறது என்று அறிய விரும்பி அவனை நோக்கி, இது என்ன ரஜினி, இது என்ன புகை? காடு எங்கேயாவது தீப்பிடித்திருக்குமா? இல்லை மகராஜ், அது காட்டு தீயால் ஏற்பட்ட புகை அல்ல. அதோ பாருங்கள், புகை செங்குத்தாக செல்கிறது. காட்டு தீயானால் நாலா பக்கத்திலும் நெருப்பு புகை பரவி இருக்குமே. அப்படியானால் யாராவது வேண்டுமென்றே புகை கிளப்பி இருப்பார்களா? ஆமாம் மகாராஜா, வேண்டுமென்றே கிளப்பப்பட்ட புகைதான். யார் கிளப்பி இருப்பார்கள்? ஏதாவது யூகிக்க முடிகிறதா உனக்கு? ஊகிக்க வேண்டாம், நிச்சயமாக தெரியும். அப்படியா? யார் அது? நான் தான். ஸ்தம்பித்து சிறிது நேரம் நின்று விட்டான் ரகுதேவ். நீயா? எதற்காக இப்போது புகையை கிளப்பி இருக்கிறாய்? புகை எதற்காக போடுவார்கள்? கொள்ளைக்காரர்கள் ஒருவர் உதவிக்கு இன்னொருவரை அழைக்க புகை போட்டுத்தானே இருப்பிடத்தை உணர்த்துவது வழக்கம். ஆமாம், இப்போது யாரை இங்கு வரவழைக்க புகை கிளப்பி இருக்கிறாய்? புகை எழுந்தால் கடலில் 3-4 மைல்களுக்குள் சஞ்சரிக்கும் எல்லா கப்பல்களுக்கும் தெரியுமே, ஏதாவது ஆபத்தென்று உதவிக்கு வருவார்கள். நாம் அவர்கள் உதவியை கொண்டு சித்தி அகமதை சமாளிக்கலாம். ரகுதேவுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. அட முட்டாள், சித்தி அகமதை யார் இங்கு அணுக முடியும்? தமானா முகத்துவாரத்தை தான் ஜலமோகினி காத்து நிற்கிறதே, அதன் பீரங்கிகளை தாண்டித்தானே இங்கு யாராவது நுழைய வேண்டும் என்று வினவினான். என்றும் இறைந்து சிரிக்காத ரஜினி இந்த பதிலை கேட்டதும் கடகடவென்று நகைத்து, மகாராஜ், அதோ பாருங்கள் என்று ஜலமோகினியை சுட்டிக்காட்டினான். ஜலமோகினியை கவனித்த ரகுதேவின் பிரமிப்பு உச்ச நிலையை அடைந்தது. சித்தி அகமது மிக துரிதமாக வேலை செய்கிறான் என்பதையும், ஏதோ திட்டத்துடனே ஜலமோகினிக்கு ஆட்களை அனுப்பியிருக்கிறான் என்பதையும் உணர்ந்து கொண்டான். உணர்ந்து கொண்ட பின்பு அங்கிருந்து நகராமல், சரி, நீ போய் பத்மினியை பார்த்துக்கொள், நான் சாப்பிட வரவில்லை என்று சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டு தமானாவின் அந்த முனையிலே நின்று கொண்டு ஜலமோகினியில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க தொடங்கினான்.
ஜலமோகினியை நோக்கி 10 படகுகள் விரைந்தது. அந்த 10 படகுகளிலும் தச்சர்கள் உட்பட சுமார் 40 மாலுமிகள் சென்று கொண்டிருந்தார்கள். படகுகள் கப்பலை அணுகியதும் மாலுமிகள் துரிதமாக கப்பலில் பாய்ந்து ஏறியதையும் கப்பலின் பக்கவாட்டுகளில் ஏதோ வேலை ஆரம்பமாகியதையும் ரகுதேவ் கவனித்தான். சுமார் அரை மணி நேரத்துக்கெல்லாம் ஜலமுகியின் பீரங்கிகளில் 4 கழற்றப்பட்டு படகுகளில் இறக்கப்பட்டதை பார்த்தான். ஜலமோகினி கப்பலில் உள்ள பீரங்கிகளை கழற்றி தரைக்கு கொண்டு போகவே சித்தி அகமது ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை சந்தேகமற புரிந்து கொண்ட ரகுதேவின் முகத்தில் சந்தோஷத்தின் சாயை பரவலாயிற்று. அந்த சந்தோஷத்தின் காரணமாக மனதில் இருந்த கவலைகள் சிறிது கலையவே ரகுதேவ் தமானா முனையை விட்டு திரும்பி மாலுமிகள் வேலை செய்து கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான். எப்படியும் 2 மணி நேரத்தில் கப்பலில் இருந்து பீரங்கிகள் காலியாகிவிடும் என்பதை அறிந்து அதற்கு பிறகு சித்தி அகமதை சந்திக்கலாம் என்று திட்டம் போட்டுக்கொண்டு பத்மினியின் குடிசைக்காக திரும்பினான். ஆனால் சித்தி அகமதின் திட்டம் வேறாகியிருந்தது. ஜலமோகினியின் பீரங்கிகள் அப்புறப்படுத்தப்படுவதை ரகுதேவ் பார்த்திருப்பான் என்பதும் அதனால் பெரிதும் இடிந்து போயிருப்பான் என்பதும் சித்தி அகமதின் நம்பிக்கை. மாலுமிகளை இவன் கதை சொல்லி தன் பக்கம் இழுத்து அவர்களில் சிலர் அவனிடம் நிஜமாகவே மயங்கி அவன் உத்தரவுப்படி கப்பலை நடத்தி செல்ல முன்வந்தாலும் பீரங்கி பாதுகாப்பே இல்லாத கப்பலை அவனிடம் கிட்டும். அத்தகைய ஒரு கப்பலை கொள்ளைக்காரர் நிறைந்த அரபிக்கடலில் கொண்டு செல்ல ரகுதேவ் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டான் என்பதையும் நினைத்து சித்தி அகமது பெருமகிழ்ச்சி அடைந்ததோடு ரகுதேவின் சூழ்ச்சி படகிலிருந்து முக்கிய ஆணிகளை தான் கழற்றிவிட்டதை எண்ணி பெருமிதமும் கொண்டான். அடுத்தபடியாக ரகுதேவை மடக்குவதற்கென்று ஒரு திட்டமும் தயாரித்து ரகுதேவ் குடிசையை நோக்கி திரும்ப எத்தனித்த சமயத்தில் அவனை தடுத்து நிறுத்த தன் குடிசையிலிருந்து வெகு வேகமாக குறுக்கே பாய்ந்து வந்தான். அவன் வந்த சமயம் மாலுமிகள் குளியலை முடித்துக்கொண்டு கரையேறிய சமயம். கரையிலிருந்து சற்று தூரத்தில் நடந்து சென்ற ரகுதேவை கையை தட்டி கூப்பிட்டான் சித்தி அகமது. ரகுதேவ் தோளின் பின்புறமாக தலையை சற்றே திருப்பி பார்த்தான். கிட்டே வருமாறு சைகை செய்தான். சித்தி அகமதின் கண்களில் இருந்த வெறியையும் அவன் மூர்க்கத்தனமாக ரகுதேவை வரும்படி அழைத்த தோரணையையும் கண்ட மாலுமிகள் ஏதோ தகராறுக்கு அவன் பீடுகை போடுகிறான் என்பதை உணர்ந்து கூட்டமாக சேரலானார்கள். தூரத்தை இருந்து இதை கவனித்த ஒற்றைக்கண் ரஹீம் கூட அந்த இரு விரோதிகளும் சந்திக்க இருந்த ஸ்தலத்தை நோக்கி விரைந்தான். ஆனால் அவன் வருவதற்குள் காரியம் ஓரளவு மிஞ்சிவிட்டது. தன் அழைப்பு கிணங்கி நெருங்கி வந்த ரகுவை நோக்கி, அத்தனை நேரம் அவர்களுடன் என்ன பேசிக்கொண்டிருந்தாய் என்று கடுமையான குரலில் கேட்டான். ரகுதேவ் பதில் சொல்லாமல் சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய் என்றான் கோபமீறிய குரலில். வலு சண்டைக்கு இழுக்க வேற வழி எதுவும் உனக்கு தெரியலையா? அதற்காகத்தான் நகைத்தேன். நீ சொல்றது புரியவில்லை. நீ இருக்கும் நிலையில் புரியாது. உதாரணமாக இதோ பார், நீ என் குடிசைக்கு வந்து சென்றது முதல் நான் இவர்கள் யாருடனும் பேசவே இல்லை. என்ன பேசிக்கொண்டிருந்தேன் என்று விசாரிக்கிறாய்? உனக்கு வேண்டியது என்னுடன் வலு சண்டை. அதற்கு காரணம் தேடுகிறாய். ஆனால் உனக்கு சரியான காரணம் கிடைக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏன்? உன் மூளை அவ்வளவு கட்டை. அக்கம் பக்கத்தில் கூடிக்கொண்டிருந்த மாலுமிகளோ அருகே துரிதமாக வந்து கொண்டிருந்த ரஹீமோ அவர்களை அணுகும் முன்பாகவே விபரீதமான அந்த காரியம் நடந்துவிட்டது. சற்றும் எதிர்பாராத விதமாக சரையல் என்று தன் கையை உயர்த்தி ரகுதேவின் கன்னத்தில் பளிரென்று அரைந்து விட்டான் சித்தி அகமது. அந்த துணிகர செயலை கண்ட மாலுமிகள் எதுவும் செய்ய வகையை தெரியாமல் திக்பிரமை பிடித்து நின்றார்கள். ரஹீமின் ஒற்றை கண் கூட பயங்கலந்த பார்வை ஒன்றுடன் சுழன்றது. அடிப்பட்ட கன்னத்தை ஒரு நிமிஷ நேரம் தடவி கொடுத்து கொண்டே அவன் எந்தவித நடவடிக்கைக்கும் முற்படாமல் இடித்த புலி போல தன் முன் நிற்பதை கண்ட சித்தி அகமது நிதானத்தை அறவே இழந்து, என்ன ரகுதேவ், மகாராஷ்டிரர்களை கன்னத்தில் அடித்தால் கூட போருக்கு கிளம்ப முடியாது போலிருக்கிறதே என்றான். ரகுதேவ் அங்கிருந்த மாலுமிகளை கவனித்தான். அவர்கள் பார்வையில் இகழ்ச்சி ததும்புவதை கண்டான். போரிட்டு விடலாமா என்று கூட அவனுக்கு ஒரு கணம் தோன்றியது. ஆனால் அந்த மன எழுச்சியை சிரமப்பட்டு அடக்கி கொண்ட அகமது, ஆள் பலம் இருப்பதால் அதிகமாக உன் வீரத்தை மெச்சுகிறேன். ஆனால் என் நலன் மட்டும் இதில் சிக்கியிருந்தால் இப்போதே உன்னிடம் போரிடுவேன். ஆனால் மற்றவர்கள் நலனும் இதில் சிக்கியிருக்கிறதே. யார் நலன்? மாலுமிகளின் நலன். என்ன மாலுமிகளின் நலனா? ஆமாம், எனது மனைவியை அடைவதற்காக நீ ஒப்பந்தத்தை மீறி என்னை கொல்ல முயற்சித்தாலும் நான் ஒப்பந்தத்தை மீற முடியாது பார். ரகுதேவ் எந்த திக்கில் தன்னை கொண்டு போய் சாய்க்க பார்க்கிறான் என்பதை ஓரளவு உணர்ந்து கொண்ட சித்தி அகமது கோபம் தலைக்கேற கத்தினான்.
மாலுமிகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, நீதான் கவலைப்படவில்லை, நானும் கவலைப்படாவிட்டால்? யாரும் கவலைப்பட வேண்டாம். அதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா? அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இதை அவர்கள் வாயிலாகவே சொல்லிவிட்டால் நாம் போரில் இறங்கலாம். இந்த தமானா நதிக்கரைக்கு உன்னை அழைத்து வந்ததே விளையாடுவதற்காக அல்ல, காதல் வெறியாட்டங்களை நடத்துவதற்காகவும் அல்ல. பொக்கிஷ கப்பல்களை பிடித்து ஏராளமான ஐஸ்வர்யத்தை மாலுமிகளுக்கும் கொடுத்து நானும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக வந்தேன். இதில் என் ஒருவன் நலன் மட்டும் இருந்தால் இதோ இப்போதே வாளை உருவி ஒரு கை பார்த்து விடுவேன். போரில் நீ மடிந்தால் கூட மாலுமிகளுக்கு நஷ்டம் இல்லை. என்ன, நான் மடிந்தால் நஷ்டம் இல்லையா? இல்லை, நீ மடிந்தால் தலைவன்தான் நஷ்டம். வேறு தலைவனை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். ஆனால் நான் மடிந்தால் பெரிய ஐஸ்வர்யம் நஷ்டம். ஆயுசு முழுசும் அவர்கள் சுக ஜீவனம் செய்வதற்கான செல்வம் நஷ்டம். அத்தகைய செல்வத்தை நான் தான் அவர்களுக்கு அளிக்க முடியும். ஏனென்றால் பொக்கிஷ கப்பல்கள் வரப்போகும் மார்க்கம், மடக்க வேண்டிய இடம், சமயம் எல்லாம் எனக்கு தான் தெரியும். நான் இறந்தால் அவர்கள் ஆயுளின் பெரிய சந்தர்ப்பத்தை, அனுகூலத்தை இழப்பார்கள். ஆகையால்தான் நம்மிருவரும் சண்டையில் அவர்கள் பேரில் வாழ்க்கையையும் நான் பணயம் வைக்க விரும்பவில்லை. அவர்கள் இஷ்டம் என்னவென்று கேட்டுத்தான் பார். சித்தி அகமது மாலுமிகளை பார்த்தான். மாலுமிகள் சித்தி அகமதை பார்த்தார்கள். மாலுமிகளின் முகங்களில் அவர்கள் எண்ணம் நன்றாக பிரதிபலித்திருப்பதை, ரகுதேவின் பக்கம் அவர்கள் சித்தம் சாய்ந்து விட்டதையும் சித்தி அகமது கண்டு கொண்டான். பொக்கிஷ வெறியில் அவர்கள் தன்னை கூட லட்சியம் செய்ய மாட்டார்கள் என்பதையும், சண்டை தொடங்கினாலும் நிச்சயம் நிறுத்தப்படும் என்பதையும் சித்தி அகமது சந்தேகமர புரிந்து கொண்டான். மேற்கொண்டு தான் எதை சொன்னாலும் அவர்களிடம் எடுபடாது என்பதை புரிந்து கொண்ட சித்தி அகமது பெரிதாக சிரித்து அடியை துடைத்துவிட்டு, உயிர் வாழ வேண்டுமானால் வாழ்ந்துவிட்டு போ என்று சொல்லிவிட்டு சரையல் என்று திரும்பி தன் குடிசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். நடந்து சென்ற அவன் உள்ளம் அடக்க ஒண்ணாத உணர்ச்சிகளால் கொதித்து கொண்டிருந்தது. பின்னால் வந்த ரஹீமை கூட கவனிக்காமல் விடுவிடுவென்று நடந்தான் சித்தி அகமது. ஆனால் ரஹீம் அவனை எட்டி பிடித்து பக்கத்தில் நடந்த வண்ணம் பேச்சு கொடுத்து, எஜமான், என்ன இப்படி அவசரப்பட்டு விட்டீர்கள்? என்ன அவசரமா ரஹீம்? இந்த பேடி பயலின் அயோக்கியத்தனத்தை எத்தனை நாள் பொறுத்து கொண்டிருப்பது? என்ன அயோக்கியத்தனம் செய்தான்? இன்று காலையில் நடந்தது உனக்கு தெரியாது போல் இருக்கிறது. தெரியாதே எஜமான். நான் அவர்கள் குடிசைக்கு போயிருந்தேன். எதற்காக போனீர்கள்? பதில் சொல்ல முடியாமல் ஒரு வினாடி திகைத்த சித்தி அகமது மெல்ல சமாளித்து கொண்டு, அவன் மனைவிக்கு சில நகைகளை பரிசளிக்க போனேன். அவன் மனைவிக்கு நீங்கள் பரிசளிப்பானேன்? அரே அல்லா, ஒரு புருஷன் பெண்ணுக்கு எதற்காக பரிசளிப்பான்? ரஹீமின் முகத்தில் சிரிப்புக்கு பதில் அச்சமே வந்தது. குடிசையில் என்ன நடந்திருக்கும் என்பதை ஓரளவு புரிந்து கொண்டான். இருந்தாலும் தலைவன் வாயிலேயே அதை கேட்போம் என்று புரிந்தது. மேலே சொல்லுங்கள் என்றான். நகைகளை அவளிடம் கொடுத்து கொண்டிருந்த போது இந்த ரகுதேவ் வந்துவிட்டான். என்னை மிரட்டினான். வெளியே போகச் சொன்னான். பிறகு நகைகளை அவளிடமிருந்து வாங்கி என் மீது எரிந்து விட்டான். அப்படியா? ஆமாம் ரஹீம், அந்த நிமிஷமே தீர்மானித்து விட்டேன் இவனை வெட்டி போடுவதென்று. சந்தர்ப்பம் வந்தபோது சண்டை கிழித்தேன். ஆனால் அவன் வருவதா இல்லையே. அவன் வராதது தங்களுக்கு நல்லது. என்ன நல்லது? மாலுமிகளை நீங்கள் கவனிக்கவில்லையே? கவனித்தேன். அவர்கள் அப்பொக்கிஷ ஆசையால் அவன் பக்கம் சாய்வது உங்களுக்கு புரியவில்லையா? புரிந்தது ரஹீம். அதனால்தான் அவனை சும்மா விட்டேன். ஆனால் உன்னுடன் நடந்து கொண்டே வந்து சென்ற இந்த நிமிடங்களில் வேறொரு அற்புத யோசனை எழுந்திருக்கிறது. இதனால் நானும் பழி வாங்கி கொள்ளுவேன், மாலுமிகளுக்கும் நஷ்டமில்லை. என்ன யோசனை எஜமான்? ரஹீம், ரகுதேவின் சக்தி இப்போது அவனிடக்கு இருக்கும் இரகசியத்தில் இருக்கிறது. பொக்கிஷ கப்பல்கள் எப்போது வரும், எங்கு அவற்றை தாக்கலாம் என்ற தகவல்கள் தற்சமயம் அவனுக்கு பெரும் தற்காப்பு ஆயுதமாய் இருக்கிறது. உண்மைதான் எஜமான். அந்த தற்காப்பு ஆயுதத்தை பிடுங்கிவிட்டால்? எப்படி பிடுங்குவது? அவன் மனைவி இருக்கிறாளே, அந்த பஞ்சவர்ண கிளி, அவள் சிறகுகளை பீக்க ஆரம்பித்தால் என்று வாசகத்தை முடிக்காமலே விட்ட சித்தி அகமத்தை ஆச்சரியம் ததும்பும் கண்ணுடன் பார்த்தான் ரஹீம். எஜமான், அவளுக்காக அவன் எதையும் செய்வான். இந்த யோசனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அது மட்டுமல்ல ரஹீம், அவளை ஹிம்சிப்பதாக பயமுறுத்தி அவனிடமிருந்து இரகசியத்தை கறந்து கொண்டு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டால் அந்த பெண்ணுக்கும் காலம் பூரா ஆண் தோய வேண்டியிருக்குமே.
அது தாங்கள்தான் என்று சொல்லி ரஹீம் கடகடவென்று நகைத்தான். ரகுதேவ் குடிசையின் வாசல் படியில் வந்து நின்று வெகு நேரமாகியும் அவள் வராதது மட்டும் ஒரு புதுமைதான். தான் வந்து உட்கார்ந்த அடுத்த வினாடி திரையை விலக்கி கொண்டு உட்காரும் பத்மினி அன்று வராமல் இருந்ததிலிருந்தே காரணம் பகல் நிகழ்ச்சிதான் என்று தீர்மானித்து கொண்டான். தவிர தான் எத்தனை நேரம் கழித்து வந்தாலும் தன்னை சாப்பிடாமல் படுக்க அனுமதிக்காத பத்மினி அன்று அதை பற்றி சிந்திக்காமலேயே திரைக்கு பின்னால் படுக்கப் போய்விட்டது எதனால் என்றும் யோசித்தான். கன்னத்தில் அடிப்பட்ட கயவனை கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை என்று உறுதி செய்து விட்டாளாயிருக்கும். இத்தகைய எண்ணங்களால் மனது வாட்டப்படவே சோகம் ததும்பும் பெருமூச்சொன்றை விட்டான். அடுத்த அரை மணி நேரம் இப்படியே கழிந்தது. இருவரும் பேசவில்லை. குடிசையில் பூரண மௌனம் நிலவியது. ஆனால் இறுதியில் அந்த மௌனத்தை ரகுதேவே உடைத்து பத்மினி என்று அழைத்தான். அழைப்புக்கு பதில் ஏதும் வரவில்லை. ஒருவேளை தூங்கிவிட்டாளோ என்று நினைத்து இரண்டாம் முறையும் குரலை உயர்த்தி, என்ன பத்மினி, தூங்கிவிட்டாயா? திரையை விலக்கி கொண்டு வந்தவள் வழக்கம் போல அவன் பின்னால் உட்காரவில்லை. திரையை விலக்கி நின்ற வண்ணம் கேட்டால், எதற்காக கூப்பிட்டீர்கள்? உட்கார், சொல்லுகிறேன். அவசியமில்லை, சொல்லுங்கள். அப்படி சட்டென்று சொல்லக்கூடிய விஷயமில்லை பத்மினி. ரகுதேவ் சொல்ல தெரியாமல் திணறினான். உண்மைதான் பத்மினி, என்னை கண்டால் நீ வெறுப்பதற்கு காரணம் இருக்கிறது. நீ ரஜபுத்திரர் மரபில் உதித்தவள், வீரர்களைத்தான் விரும்புவாய் என்று மெல்ல சொன்னான். அவன் வார்த்தைகளை உஷ்ணத்துடன் வெட்டினாள் பத்மினி. உங்களை வீரர் அல்லவென்று யார் சொன்னது? சொல்ல வேண்டுமா பத்மினி? அவரவர் நடத்தையிலிருந்து ஊகிக்க முடியாதா? அப்படி ஊகிப்பதற்கு என் நடத்தையில் என்ன வந்துவிட்டது? நான் கூப்பிட்டதற்கு நீ பதில் சொல்லவில்லை. இங்கு வந்தும் என் அருகில் உட்காரவில்லை. இதற்கும் உங்கள் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தால்தான் நீங்கள் வீரராக முடியுமா? அப்படி அல்ல, வீரர்கள் பக்கத்தில் தானே நீ உட்காருவாய். நீ உட்காராத காரணம் எனக்கு தெரியும் பத்மினி. என்ன காரணம்? பகலில் நடந்த நிகழ்ச்சி. சித்தி அகமதிடம் அறைப்பட்டும் நான் அவனிடம் போரிடவில்லை. அப்பேற்பட்ட பேடியிடம் நீ எப்படி பேசுவாய்? இந்த வார்த்தையை கேட்ட பத்மினி ஒரு கணம் திரையை இழுத்து பிடித்து தன்னை திடப்படுத்தி கொண்டாள். அவள் மனோபாவம் அடியோடு மாறி அதுவரை இருந்த கோபமெல்லாம் எங்கோ பறந்து ஓடிவிட்டது. கோபம் துளிர்த்த கண்கள் நீரை உகுத்தன. திரையை பிடித்த கையும் கீழே இறங்கி அவன் தோளை பற்றியது. அவள் அவனை நோக்கி குனிந்து, அப்படி சொல்லாதீர்கள் என்று தழுத்த குரலில் கூறினாள். அப்படியானால் நீ என்னை பேடி என்று நினைக்கவில்லையா பத்மினி? நினைக்க காரணம் இல்லையே என்று சொல்லிக்கொண்டே அவள் வழக்கம் போல அவன் பின்பக்கம் உட்கார்ந்து கொண்டாள். அவள் கரத்தை தன் கரத்தில் சுவாதீனமாக இழுத்து வைத்து கொண்டான். பின்புறத்தில் பத்மினி அவனோடு ஒன்றி முகவாய் கட்டையை அவன் தோள் மேல் வைத்து கொண்டாள். அந்த நிலையில் அவன் கேட்டான், காரணம் இல்லையா பத்மினி? உண்மையாகவா? ஆமாம், உண்மையாகத்தான். நான் அடிபட்டது எனக்காக, உனக்காகவா? ஆமாம், எனக்காகத்தான். நீங்கள் செய்யும் தியாகம் பீம்சிங்குக்கு புரியாமல் இருக்கலாம். என்னையும் பீம்சிங் என்று நினைத்து கொண்டீர்களா? அப்படி நினைக்கவில்லையே பத்மினி. அப்படி நினைக்காவிட்டால் இந்த கேள்விக்கே அர்த்தம் இல்லையே. எத்தனையோ ஆபத்துக்களை சமாளித்து எங்களை காப்பாற்றியிருக்கும் வீர புருஷர் அவசியமில்லாமல் அடிபட மாட்டான் என்பது எனக்கு தெரியாதா? காலையில் இங்கு நீங்கள் அவனை அவமானப்படுத்தியதற்காக சித்தி அகமது உங்களை வலு சண்டைக்கு இழுத்து கொல்ல பார்த்திருப்பான். அவனை நீங்கள் கொன்றாலும் உங்களை அவன் கொன்றாலும் என் பாடு திண்டாட்டமாயிற்றே என்பதற்காக அடியை பொறுத்து கொண்டீர்கள். இந்த சின்ன விஷயம் கூடவா எனக்கு தெரியாது? ரகுதேவ் மிதமிஞ்சி ஆச்சரியத்தாலும் நன்றியாலும் அவளை நன்றாக இழுத்து அணைத்து தன் கன்னத்தோடு அவள் கன்னத்தை வைத்து கொண்டான். பத்மினி மெல்லிய குரலில் சொன்னால், இப்போது சித்தி அகமதி இல்லையே. சித்தி அகமதி எதற்கு என்று எதுவும் புரியாமல் கேட்டான். இங்கு அவன் இந்த சமயத்தில் இல்லையே என்று பத்மினி இழுத்தால் போல் சொன்னாள். ஆமாம், இல்லையே, அதற்கு என்ன? இல்லாத போது நாடகம் எதற்கு? எந்த நாடகம்? இப்போது நீங்கள் ஆடும் இந்த உணர்ச்சி நாடகம். என்ன இதயா நாடகம் என்கிறாய்? நீங்கள் சொன்னது தானே. நான் சொன்னேனா? ஆமாம், காலையில் பீம்சிங்கிடம் சொல்லவில்லையா? சரேல் என்று புத்தியை மறைத்திருந்த ஒரு திரை விலகியது போல் இருந்தது ரகுதேவுக்கு.
அவள் கோபத்தின் காரணம் அவனுக்கு நன்றாக விளங்கியது. இப்படி தன்னை மனப்பூர்வமாக நேசித்து தான் அவளிடம் காட்டும் பரிவையும் காதலையும் நடிப்பு என்று வெளி உலகத்துக்கு சொல்லும் போதெல்லாம் அந்த கற்றழகி கொதித்து எழுகிறாள் என்பதையும் அவள் கோபத்துக்கு அதுதான் காரணம் என்பதையும் சந்தேகமற புரிந்து கொண்டான் ரகுதேவ். இருந்தாலும் பத்மினியின் பலவீனத்தை எந்த காரணத்தை கொண்டும் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று நினைத்து பத்மினி என்று அழைத்தான். இது நாடகமாக இருப்பதுதான் உனக்கு நல்லது பத்மினி. ஏன்? நான் வேறு, நீ வேறு. நீ பரிசுத்தமான வாழ்வு படைத்தவள். நான் கொள்ளைக்காரன். புரியாத குற்றம் உலகத்திலே இல்லை. உலகில் மற்ற எல்லாரும் குற்றமற்றவர்களா? குற்றமற்றவர்கள் அல்ல, ஆனால் என்னை போல குற்றம் செய்திருக்க மாட்டார்கள். குற்றத்தை மன்னிப்பது தானே மனித குணம். ஆமாம், நான் உங்களை மன்னித்து விட்டேனே. அதற்காக என் உயிரை உனக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறேன் பத்மினி. உயிரை கொடுக்க வேண்டாம். உயிர் உடல் இரண்டும் சேர்ந்து முழுசாயிருங்கள். வற்புறுத்தாதே பத்மினி. நீ காட்டும் பரிவினால் என்னை எவ்வளவோ பரிசுத்தமாக அடிக்கிறாய். அத்துடன் திருப்தி அடைந்து விடு. தெய்வ தன்மை பொருந்திய உன் அன்பை பெற நான் அறவே தகுதியற்றவன். மிஞ்சினால் இன்னும் 2 நாட்கள் நாம் சேர்ந்திருக்கும் இந்த படலம் முடிந்துவிடும் என்று வருத்தத்துடன் சொன்னான் ரகுதேவ். இன்னும் 2 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டாள் பத்மினி. அவன் பதில் சொல்லவில்லை. 2 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது சொல்ல மாட்டீர்களா? கேள்வியை 2ஆம் முறை வீசினாள். அந்த இன்ப நிலையிலிருந்து விடுபட இஷ்டப்படாமல் இப்படியும் அப்படியும் சிறிதும் அசையாமல் எதிரே தமானாவின் சிறு அலைகளில் கண்களை ஊட்டியபடியே சொன்னான் ரகுதேவ். என்னை இப்போது ஒன்றும் கேட்காதே பத்மினி. 2 நாட்களில் நீயே புரிந்து கொள்வாய். என்னிடம் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? யார் சொன்னது உன்னிடம் நம்பிக்கை இல்லை என்று? நீ வேறு யார்கிட்டையாவது சொல்லிவிடுவாய் என்ற பயமெல்லாம் இல்லை பத்மினி. இருந்தாலும் உன்னிடம் கூட நான் சொல்ல இஷ்டப்படவில்லை. ஏனென்றால் எனக்கே இது நிச்சயமாக தெரியாது. எல்லாம் காற்றை பொறுத்திருக்கிறது. காற்றையா? ஆமாம். காற்று என்ன செய்யும்? காற்று திசை திரும்பும். திசை திரும்பினால் சில நிகழ்ச்சிகள் ஏற்படலாம். அதுவும் மூகந்தான் என்று சொல்லி அவள் கரத்தை சற்று அழுத்தி கொடுத்தான் ரகுதேவ். அன்று இரவு பூராவும் ரகுதேவுக்கு தூக்கம் துளி கூட வரவில்லை. ஏதோ யோசித்தபடி படுத்து கொண்டிருந்தான். விடிய ஒரு ஜாமம் இருக்கையில் ரஜினி அவசரமாக தன் குடிசையிலிருந்து வெளியே வந்து எஜமான் என்று மெல்ல அழைத்தான். கண்களை மாத்திரம் மூடி தூங்காமல் இருந்த ரகுதேவ் விழுந்து, என்ன விசேஷம்? என்ன இப்படி கேட்கிறீர்கள் எஜமான்? என்ன புதிர் போடுகிறாய்? புதிர் ஒன்றும் இல்லை எஜமான், எழுந்திருந்து பாருங்கள். சற்று நிதானித்த ரகுதேவ் துள்ளி எழுந்தான். ஆமாம் ரஜினி, இது எனக்கு எப்படி தோன்றாமல் போயிட்டு? அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது எஜமான். பத்மினியிடம் பேசிக்கொண்டிருந்து விட்டேன். ஓ, அதனால் கவனித்திருக்க மாட்டீர்கள் என்று எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் ரஜினி பதில் சொன்னாலும் உள்ளூர அவன் தன்னை பார்த்து நகைக்கிறான் என்பதை ரகுதேவ் புரிந்து கொண்டான். எதை புரிந்து கொண்டாலும் பதில் சொல்லக்கூடிய அவசியத்துக்கு மேற்பட்ட நிகழ்ச்சி அப்போது ஏற்பட்டிருந்ததால் ரகுதேவ் மௌனமாகவே எழுந்திருந்து படுத்திருந்த இடத்திலிருந்து 10 அடி நடந்து குடிசைக்கு சற்று தூரத்தில் நின்று ஆகாயத்தையும் கடலையும் காற்றையும் மாறி மாறி பார்த்தான். பிறகு ரஜினியை நோக்கி, ரஜினி, கடவுள் உண்மையிலேயே நம் மீது கண் திறந்து விட்டார். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான். நானும் எதிர்பார்க்கவில்லை எஜமான். கோடையில் அரபிக்கடலில் சாதாரணமாக தென்றல்தான் அடிக்கும். இந்த வடக்கத்தி காற்று வீசுவது மிக துர்லபம். 10 வருஷங்களுக்கு ஒரு முறைதான் காற்று இப்படி திரும்புவது வழக்கம். சரி ரஜினி, இனி நாம் துரிதமாக வேலை செய்தால்தான் பிழைத்தோம். இதை சமாளிக்க நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். இப்போது என்னை எதுவும் கேட்காதே, சொல்லுகிறபடி செய். நேற்று புகை போட்ட மாதிரி மீண்டும் புகை போடு. போடுகிறேன். போடுவதோடு தினமும் நான் சொன்னதை கவனி. உத்தரவு மகராஜ். ஏதாவது உன் கண்ணில் பட்டால் உடனே ஓடி வர மாட்டேனா? சரி, நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கட்டும். மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள். நீ காட்டுக்குள்ளே போவதும் வருவதும் யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்குமா? ஆமாம், யாருக்கும் தான், கண்டிப்பான குரலில் சொன்னான். ரஜினி சிறிது தயங்கினான். எதற்காக ரஜினி தயங்குகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட ரகு அவன் சந்தேகத்தை விளக்க முற்பட்டு மிக திட்டமாக சொன்னான். யாருக்கும் தெரியக்கூடாது, பத்மினிக்கும் கூடத்தான். எஜமானை தலை நிமிர்ந்து பார்த்தான் மகராஜ். இந்த இடம்தான் சிறிது கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கிறது. என்ன கஷ்டம்? நான் காட்டுக்குள் போகும்போதெல்லாம் அவர்கள் எப்படியோ கண்டுபிடித்து கூப்பிட்டு எங்கே போகிறாய் என்று கேட்கிறார்கள்.
காட்டுக்குள் போவதாக சொன்னால் தானும் வருவதாக சொல்லுகிறார்கள். அழைத்து போக முடியாது என்று கண்டிப்பாக சொல்லிவிடு. கோபித்தால் என் உத்தரவு என்று சொல். இந்த பதிலை கேட்ட ரஜினி இதழ்களில் புன்முறுவல் அரும்பியது. இருந்தாலும் அதை அடக்கி கொண்டு மகராஜ் அந்த தந்திரத்தை கையாண்டும் பலிக்கவில்லை. அவர்கள் தங்களிடம் சொல்லிக்கொள்வதாக சொல்லுகிறார்கள். ரகுதேவன் இதழ்களிலும் லேசாக புன்முறுவல் ஏற்பட்டது. பெண்களின் போக்கை நினைத்து சற்று சிரிக்கவும் சிரித்தான். ஆனால் கன நேரத்துக்கு இருந்த அந்த சிரிப்பை அடுத்து வரப்போகும் பேராபத்தை பற்றிய சிந்தனை கலைத்துவிடவே சொன்னான். ரஜினி, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழித்து விடு. அதிகமாக கேட்டால் இன்னும் 2 நாள் வரையிலாவது காட்டுக்குள் வராமல் இருக்க சொல் என்று. இந்த சம்பாஷணைக்கு பிறகு இருவரும் பிரிந்து சென்றார்கள். காலை விடிந்ததும் பெரியதொரு ஆச்சரியமும் அத்துடன் கூடிய சங்கடமும் கலந்து காத்திருந்தது ரஜினிக்கு. காட்டுக்குள் செல்ல முயன்ற அவனை கூப்பிட்டு நிறுத்திய பத்மினி வழக்கம் போல கேட்டாள், எங்கு போகிறாய்? காட்டுக்குள். நானும் வருகிறேன். கூடாது. யார் சொன்னது? எஜமான் உத்தரவு. இந்த பதிலை கேட்ட ரஜினி சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. இருந்தாலும் உள்ளூர் எழுந்த நகைப்பை அடக்கி கொண்டு பதில் சொன்னான். அம்மணி, இந்த முறை மன்னியுங்கள். இப்போது என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். தயவுசெய்து 2 நாள் பொறுத்திருங்கள். இதை கேட்ட பத்மினியின் உடல் அதிர்ச்சியால் தூக்குவாரி போட்டது. 2 நாட்கள்? அவர் சொன்ன அதே பதில் என மனதுக்குள் சொல்லி கொண்டாள். அவள் மௌனத்தின் காரணத்தை புரிந்து கொள்ளாத அவன் ஓரளவு குழப்பத்துக்குள்ளாகி, என்ன யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. இந்த 2 நாள் பாடத்தை அவர் எப்போது சொல்லிக் கொடுத்தார் உனக்கு? இந்த முறை அதிர்ச்சி அடைந்தவன் ரஜினி மெல்ல தன்னை சமாளித்து கொண்டு, எஜமான் சொல்லிக் கொடுத்தார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நேற்றிரவு அவர் என்னிடம் படித்த பாடம் இதுதான். இந்த 2 நாட்களில் என்ன ஏற்பட போகிறது? என்னிடம் கூட சொல்ல மாட்டாயா நீ? அவள் குரல் குழைந்தது. பதில் சொன்ன அவன் குரலில் பரிதாபமும் கலந்து தொனித்தது. அம்மனி, உண்மையில் எனக்கு கூட சரியாக தெரியாது. எஜமானராக சொன்னாலே ஒழிய கேட்கும் பழக்கமும் எனக்கு கிடையாது. ஒன்று சொல்லுவேன், எஜமான் இப்போது செய்யும் சகலமும் தங்கள் நன்மையை உத்தேசித்துத்தான். மேற்கொண்டு எதுவும் கேட்காதீர்கள். எஜமான் விருப்பத்துக்கு மாறாக நடக்கவும் செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு விடுவென்று காட்டுக்குள் நடந்து விட்டான் ரஜினி. அன்று முழுவதும் அவள் ரகுதேவையோ ரஜினியையோ பார்க்கவில்லை. இரவில் வழக்கம் போல படுத்த ரகுதேவ் சீக்கிரமாகவே உறங்கிவிட்டதால் வழக்கமான பேச்சுக்கும் வசதி இல்லாமல் போனது. அடுத்த நாள் மாலையும் வந்தது. மாறுதல் இல்லாதிருந்த நிலையில் திடீர் மாறுதல் ஏற்பட்டது. குடிசை கருகே நின்றிருந்த ரகுதேவிடம் ஓடி வந்த ரஜினி, எஜமான் தெரிந்துவிட்டது. உண்மையாகவா? ஆமாம். நீயே பார்த்தாயா? ஆமாம் எஜமான். சரி, உள்ளே சென்று என் வாளையும் கச்சையும் எடுத்துட்டு வா என்று உத்தரவிட்டான் ரகுதேவ். அதுவரை கல்லாயிருந்த அவன் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. கவலை கலைந்ததற்கு அறிகுறியாக பெருமூச்சு ஒன்று வந்தது. கத்தியை ரஜினிக்கு பதில் பத்மினியை எடுத்து வந்தாள். எதற்காக கத்தி என்று கேட்டாள். பதில் சொல்லாமல் கச்சை இறுக கட்டி கத்தியை சரிப்படுத்தி கொண்ட ரகுதேவ், ரஜினி, நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு தமானா நதிக்கரையின் மற்றொரு கோடியில் இருந்த சித்தி அகமதின் குடிசையை நோக்கி நடந்து சென்றான். மாலை மறைந்து இருள் புக தொடங்கிவிட்டதால் மாலுமிகள் பந்தங்களை கொளுத்தி கொண்டிருந்தார்கள். பெரிய பலகை ஒன்றை சுற்றி உட்கார்ந்திருந்த மாலுமிகள் பகடை விளையாடி கொண்டிருந்தார்கள் சித்தி அகமதுடன். அவன் குடிசையில் அந்த சூதாட்டத்தின் குஷியால் கூச்சலும் கும்மாளமும் பிரமாதமாயிருந்தது. டேய் சித்தி அகமது, எழுந்திரு என்ற சொற்களும் அதிகாரம் கலந்த ரகுதேவின் குரலும் சித்தி அகமதையும் அவன் சகாக்களையும் குஷியின் ஊக்கத்திலிருந்து கோபத்தின் உச்சிக்கு இழுத்தது. கொண்ட பெரும் குரலில், எதற்காக இங்கு வந்தாய்? உனக்கு வாழ் பயிற்சி அளிக்க. இடி போல எழுந்தது சித்தி அகமதின் சிரிப்பு. விடுவிடுவென்று உள்ளே சென்ற அவன் வாளுடன் வெளியே வந்தான். தமானாவின் மணற்பரப்பில் ரகுதேவை சந்தித்ததும், ரகுதேவ், முந்தா நாளே நீ செத்திருக்கலாமே, எதற்காக 2 நாள் காத்திருப்பான் என்று சொல்லிவிட்டு பயங்கரமாக ஒரு முறை நகைத்தான். மறுமுறை நகைக்க அவகாசமில்லை அவனுக்கு. ரகுதேவின் நீண்ட வாள் வெகு வேகமாக உரையிலிருந்து கிளம்பி எட்டையிருந்த பந்தங்களின் ஒளியில் பளிச்சிட்டு கொண்டே சித்தியின் தலை மீது பயங்கரமாக இறங்கியது. கண் மூடி கண் திறக்கும் நேரத்தில் வெகு வேகமாக தலைமீது இறங்கிய ரகுதேவின் வாளை சித்தியின் வாள் மின்னல் வேகத்தில் தடுத்தது. அத்துடன் சற்று பின்னோக்கியும் குதித்து அகமது எதிரியின் வாழ்வீச்சு பிரயோகத்திலிருந்து விலகி
நொடி நேரத்தில் தற்காப்பு செய்து தன் நிலையை சரிப்படுத்தி கொண்டது அல்லாமல் மிக பலமான தன் வாளை கனவேகமாக சுழற்றி ரகுதேவை தாக்கவும் முற்பட்டான். ஒருவரை ஒருவர் தீர்த்துவிட நெடுநாள் கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த ஜன்ம விரோதிகள் இருவரும் மிக உக்கரத்துடன் போரிடத் தொடங்கவே கத்திகள் வினாடிக்கு ஒரு தடவை சந்தித்து பயங்கரமான ஒலிகளை எழுப்பின. சண்டை முண்டதை கவனித்த பந்தம் கொளுத்தும் மாலுமிகள் அரைகுறையாக கொளுத்தப்பட்ட பந்தங்களுடன் ஓடி வந்து வாழ்போரை வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள். தூரத்தில் மணற்பரப்பில் ஜலக்கரையின் அருகில் இருந்த மாலுமிகள் சித்தியின் கூடாரத்தருகே ஓடுவதையும் கும்பல் கூடுவதையும் கண்டு எழுந்து துரிதமாக ஓடினார்கள். போர் ஸ்தலத்தில் கும்பல் வெகு துரிதமாக கூடிவிட்டது. இந்த ரகளையை தூரத்திலிருந்து குடிசையிலிருந்து கவனித்த பத்மினியின் மனதில் சொல்ல ஒண்ணாத திகில் எழுந்து அவள் உள்ளத்தை ஒரே அழுத்தாக அழுத்தி கொண்டிருந்தது. மெல்ல பீம்சிங்கின் குடிசைக்குள் சென்று அவரை கிளப்பி வெளியே அழைத்து கொண்டு வந்து, அதோ பாருங்கள், அங்கே ஏதோ அமர்க்களம் நடக்கிறது என்று சுட்டி காட்டினாள். அவள் உடலில் இருந்த பதைப்பை பார்த்து பீம்சிங், பத்மினி, இதுக்கு இப்படி நடுங்கிற? கொள்ளைக்காரர்களுக்குள் ஏதாவது சண்டை ஏற்பட்டிருக்கும். இந்த நாய்களுக்கு நீ ஏன் நடுங்குகிறாய் என்று ஆறுதல் சொன்னார். அங்கே சண்டை போடுவது யார் தெரியுமா? யாரா இருந்தால் நமக்கென்னவா? அவர் சண்டை போடுகிறார். பீம்சிங்கின் மூளையில் உண்மை திடீரென்று உதயமாகவே, யார்? ரகுதேவா? அட பாவி, கெடுத்தானே! அவர் என்ன கெடுத்தார்? அவன் சண்டை போடுவதால் அந்த சித்தி அகமதுடன் கூட இல்லவா சண்டை போடுவான்? ஆமாம், அதனால் என்னவா? அதன் விளைவு என்னவென்று உனக்கு புரியவில்லையா? சித்தி அகமது முதலில் அவனை கொல்லுவான், பிறகு என்னை கொல்லுவான், அடுத்தபடி என்று பேசிக்கொண்டு போன பீம்சிங்கின் பேச்சுக்களை இடையிலே வெட்டி, அத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். என்னை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்மை காப்பாற்றிய மனிதன் ஆபத்தில் இருக்கிறான். இங்கு நின்று கொண்டு தர்க்கம் செய்கிறீர்கள். முதலில் போய் அங்கு என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். உதவ தைரியம் இருந்தால் செய்யுங்கள். நன்றியுள்ள மனிதன் செய்யக்கூடிய காரியம் இதுதான் என்று சொல்லிவிட்டு தன் குடிசைக்கு செல்ல திரும்பினாள் பத்மினி. பீம்சிங்குக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அந்த நாசமாய் போகிற அதிர்ஷ்டம் கடைசியில் தன்னுடைய தலைக்கே தீ வைத்துவிடும் போல் இருக்கிறதே என்று எண்ணி ஏங்கினார். சித்தி ரகுதேவ் சண்டையில் தலையிட்டால் அடுத்த நிமிடம் மாலுமிகள் தம்மை கண்டதுண்டமாக வெட்டி போடுவார்கள் என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டிருந்தார் பீம்சிங். தலையிடாமல் போனால் பத்மினியையும் ஊரில் இருக்கும் அவளுடைய திரண்ட செல்வத்தையும் இழக்க நேரிடும் என்பதும் அவருக்கு தெரியும். உயிரை இழப்பதா பத்மினியை இழப்பதா என்ற விடுகதைக்கு சரியான விடை காண முடியாமல் திண்டாடிய பீம்சிங்குக்கு தெய்வமே துணை வந்தது போல வந்து சேர்ந்தான் ரஜினி காட்டின் ஒரு மூலையிலிருந்து. பத்மினியும் பீம்சிங்கும் தர்க்கிப்பதை வரும்போதே கண்டு கொண்ட அவன் தர்க்கம் எதை பற்றி இருக்கும் என்பதையும் ஓரளவு ஊகித்து கொண்டு பத்மினியை அணுகியதும், அம்மணி, நீங்கள் இங்கே ஏன் நிற்கிறீர்கள்? குடிசைக்கு போகலாமே. பத்மினி பதில் சொல்லவில்லை. பீம்சிங் பதில் சொன்னார், அதோ சித்தி அகமதுடன் உன் எஜமான் சண்டை போடுகிறாராம். அதை போய் கவனித்து ஏதாவது உதவ முடியுமானால் உதவ சொல்லுகிறார்கள் என்று பத்மினி தமக்கிட்ட பணியை அரைகுறையாக விளக்கினார் பீம்சிங். ரஜினி ஒரு வினாடி அவரை ஊன்றி கவனித்துவிட்டு, எஜமானுக்கு யார் உதவியும் தேவையில்லை, எந்த உதவியும் பயன்படாது, நீங்கள் அங்கு போகாதிருப்பதே நலம் என்றான். பத்மினி அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு அவரை கொள்ளைக்காரர்களிடம் மடிய விட்டு, நாம் இங்கே கை கட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கலாமா? அவர் மடிய மாட்டாரம்மா, அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் உறுதியாக சொன்னான். ஆச்சரியம் நிரம்பிய விழிகளை அவன் மீது நிலைக்க வைத்த பத்மினி, உன் எஜமானுடைய வீரத்தில் உனக்கு அத்தனை நம்பிக்கையா? அவரும் என்ன மனிதர் தானே, பல பேர் சேர்ந்து தாக்கினால் என்ன செய்வார்? அம்மனே, எஜமானை உங்களுக்கு தெரியாது. அவர் போர் திறமை மட்டுமல்ல, சமயத்துக்கு தகுந்தபடி அவர் வகுக்கும் தந்திரங்களை பார்த்து கனோஜி ஆங்கிரேயே பலமுறை அசந்து போயிருக்கிறார். ஆகையால் கவலைப்படாதீர்கள் என்று கூறி பீம்சிங்குக்காக கண்களை ஒரு வினாடி ஓட்டி மீண்டும் பத்மினியை நோக்கி, இவர் அங்கு போவதால் எஜமானுக்கு கஷ்டமே ஒழிய உதவியாய் இருக்காது. ஆகையால் இவரை கட்டாயம் செய்யாதீர்கள் என்று கூறினான். பத்மினி பதில் சொல்லாமலே தன் குடிசைக்கு நடந்தாள். அதுவரை சித்தி அகமதை நேருக்கு நேர் போரில் சந்திக்காத ரகுதேவுக்கு கூட அது சண்டை ஆரம்பித்த சில வினாடிகளில் புரிந்துவிட்டது, சித்தி அகமது மிக சாமர்த்தியமாக போரிட்டான். இதுவரை சந்திக்காத ஒரு அசல் வீரனுடன் போரிடுகிறோம் என்பதை ஆரம்ப அடிகளிலேயே அறிந்து கொண்ட ரகுதேவ் மிகுந்த நிதானமாக போரிட்டான்.
அகமதின் போர் முறைக்கும் ரகுதேவின் போர் முறைக்கும் வித்தியாசம் ஒன்றுதான் இருந்தது. அகமதின் போர் முறையில் ஒரு அவசரமும் பதட்டமும் காணப்பட்டது. ரகுதேவின் போர் முறையில் சதா ஒரு எச்சரிக்கை, ஒரு நிதானம் இருந்தது. எந்த இடத்தில் பாய்ந்தால் மனிதனை கபலீகரம் செய்யலாம் என்று ஜாக்கிரதையுடன் புலி நடமாடுவதைப் போல் இருந்தது ரகுதேவின் சஞ்சாரம். அப்படி நிதானித்து எதிரிக்கு இடம் கொடுத்ததை பலவீனத்துக்கு அறிகுறியாக நினைத்த சித்தி அகமது மிக உக்கிரமாக தாக்கலானான். அடி மேலடியாக மின்னல் வேகத்தில் அவன் வாள் ரகுதேவின் மீது பலமுறை இறங்கவே சுற்றிலும் இருந்த மாலுமிகள் சிரித்தார்கள், கூச்சலிட்டார்கள், கைத்தட்டினார்கள். இரு குழந்தைகள் சண்டையிடுவதை பார்த்து மகிழும் மற்ற குழந்தைகளைப் போல அவர்கள் உற்சாகமும் கூத்தும் கும்மாளமும் மிதமிஞ்சி போய்க் கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் இருந்த நிதானம் அடியோடு கலைந்தது. அவர்கள் தமானாவை மறந்தார்கள், பொக்கிஷ கப்பலை மறந்தார்கள், சண்டையிடுபவர்களை கூட மறந்தார்கள். பந்தங்களை பிடித்து கொண்டிருந்தவர்கள் கூட சில சமயங்களில் உற்சாகத்தால் துள்ளி குதித்து தீப்பந்த பொறிகளை அங்குமிங்கும் உதிர்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கும்மாளத்தினால் உற்சாகம் தலைக்கேறிய சித்தி அகமதின் தாக்குதல் உக்கிரத்தின் உச்ச நிலையை அடைந்தது. தேகத்தின் வியர்வை வழிந்தோட பாய்ந்து பாய்ந்து வாளை வீசினான். அந்த ஒவ்வொரு வீச்சையும் ரகுதேவின் வாள் தடுத்து நின்றது. எந்த இடத்தில் வாளை பாய்ச்சினாலும், எத்தனை வேகத்தில் பாய்ச்சினாலும், எந்த திக்கில் தாக்கினாலும் அங்கெல்லாம் மந்திரத்தால் உந்தப்பட்டது போல ரகுதேவின் வாள் வந்து தன் வாளை தேக்கி நிற்பதை கண்ட சித்தி அகமது எப்பேற்பட்ட எதிரியை தான் சமாளிக்க வேண்டும் என்பதை மெல்ல மெல்ல புரிந்து கொண்ட மறுகணத்திலிருந்து ரகுதேவின் போர் முறை மாறிவிட்டதையும் அவன் தற்காப்பு நிலையிலிருந்து மாறி தன்னை தாக்க முற்பட்டு விட்டதையும் கவனித்தான். ரகுதேவின் வாழ்முனை அடுத்த சில வினாடிகளில் தன் கண் முன்பாக அடிக்கடி விளையாடுவதை கவனித்த அகமதின் கோபம் உச்சத்தை அடையவே அவன் நிதானத்தை அடியோடு இழந்து கண்டபடி போரிடலானான். எதிரி நிதானத்தை இழந்து விட்டதை எளிதில் அறிந்து கொண்ட ரகுதேவ் தன் வாளை கனவேகத்தில் சுழற்றினான். அடுத்த சில வினாடிகளில் நடந்த நிகழ்ச்சியை கண்டு மாலுமிகள் கூட பிரமித்து போனார்கள். தங்கள் தலைவன் நிதானம் இழந்து விட்டதை கண்ட மாலுமிகள் போரின் முடிவு எப்படி இருக்குமோ என்று நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் ரகுதேவ் உறக்க சிரித்து, டே சித்தி அகமது, இது என்ன வாட்போரா இல்லை பரதநாட்டியமா என்று சொல்லிக்கொண்டே அரங்கின் ஒரு மூலைக்கு சித்தி அகமதை விரட்டினான். அதனால் அடியோடு வெகுண்டு நிதானத்தை காற்றில் பறக்கவிட்ட சித்தி அகமது, மகாராஷ்டிர நாயே, இதோ பார் என்று கூவிக்கொண்டு வெகு வேகமாக வாளை ரகுதேவின் மீது பாய்ச்சினான். அந்த வாள் ரகுதேவை தாக்காமல் எங்கோ காற்றில் சென்றதை சித்தி அறிந்தான். அடுத்த வினாடி ரகுதேவின் வாள் தன் உடலில் பாய்ந்து விட்டதையும் உணர்ந்தான். ஹா என்ற சப்தத்துடனும் மாலுமிகளின் கோப கூச்சலுடனும் தரையில் தடாரென்று விழுந்த சித்தி அகமதின் உடலில் இருந்து வாளை பிடுங்கினான். வாள் வெளியே இழுக்கப்பட்ட அதே வினாடியில் சித்தி அகமதின் உயிரும் வானை நோக்கி சிட்டுக்குருவி போல் பறந்துவிட்டது. சற்று முன்பாக ஏராளமான கொள்ளைக்காரர்களின் அதிபதியாக விளங்கிய சித்தி அகமது இதயத்திலிருந்து கொப்பளித்து கொண்டு வந்த குருதி ஆறாக ஓட அசைவற்று அனாதையாக கிடந்தான். அந்த கோர காட்சியை பார்த்த கொள்ளைக்காரர்கள் கூச்சல் கூட அடுத்த வினாடி அடங்கி மிக பயங்கரமான அமைதி அங்கு நிலவியது. எதிர்பாராத அந்த மரணம் கிளப்பிவிட்ட பிரமையின் காரணமாக செயலிழந்த மாலுமிகள் எதுவும் நடக்காதது போல கீழே கிடந்த சவத்தை திரும்பி கூட பார்க்காமல் தமானாவின் கிழக்கு கோடியில் இருந்த பத்மினியின் குடிசையை நோக்கி நடந்த ரகுதேவை தடை செய்யவே இல்லை. இந்த பிரமை அதிக நேரம் நீடிக்காது என்பதை அறிந்தாலும் பயத்தையோ வேகத்தையோ காட்டாமல் நிதானமாக நடந்து குடிசைக்கு வந்த ரகுதேவை பார்த்ததும் உணர்ச்சி மிகுதியால் அவன் மீது சாய்ந்த பத்மினி, என்ன நடந்தது என்று வினவினாள். நடக்க வேண்டியது நடந்துவிட்டது சித்தி அகமது, இறைவன் திருவடிகளை அடைந்து விட்டான். அப்படியானால் ஆபத்து அதிகரித்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே மேற்கு கோடிக்காக கண்களை ஓட்டிய ரகுதேவ் மாலுமிகளின் ஆத்திரத்துடன் அங்குமிங்கும் ஓடுவதையும் பந்தங்களை கொளுத்துவதையும் கண்டு, பத்மினி, இறுதி கட்டம் நெருங்கிவிட்டதென்று நினைக்கிறேன். இந்த குடிசையோடு நாமும் சேர்த்து கொளுத்தப்பட போகிறோம். இறைவனை நினைத்துக்கொள். இந்த விஷயத்தை சொல்லி முடித்ததும் மேற்கு கோடியில் இருந்த பந்தங்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. கொளுத்து கொல் என்ற கூச்சல்களும் வானை பிளந்தன. நதிக்கரையில் கூட்டமாக நின்றிருந்த மாலுமிகள் சமுத்திரத்துக்காக கைகளை நீட்டி இறந்து பேசுவதையும் பின்பு அந்த கூட்டம் திரும்பி தன் குடிசைக்காக நகர்ந்து வருவதையும் கவனித்த அவளுக்கு முந்தைய இரவு ரகுதேவ் குறிப்பிட்ட 2ஆம் ஆபத்து இதுதான் என்பதை ஊகிக்க அதிக நேரம் பிடிக்கவில்லை. இதுதான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2வது கண்டமா?
தீவிர சிந்தனையில் இருந்த ரகுதேவ் ஆமாம் பத்மினி என்று சொல்லிவிட்டு கடல் பிராந்தியத்தை உற்று கவனித்து மெல்ல புன்னகை செய்தான். அந்த நேரத்தில் எதற்காக அவன் சிரிக்கிறான் என்பதை பத்மினியால் புரிந்து கொள்ள முடியாததால், எதை கண்டு சிரிக்கிறீர்கள் என்று சற்று கோபமாகவே கேட்டாள். ஆபத்தை கண்டுதான். ஆபத்தை கண்டு சந்தோஷமா? ஆமாம். என்ன அப்பேற்பட்ட சந்தோஷம்? என் மனதுக்கு சாந்தி அளிக்கக்கூடிய மகிழ்ச்சி இந்த ஆபத்தால் ஏற்பட்டிருக்கிறது பத்மினி. எது உங்கள் மனதுக்கு சாந்தி அளிக்கக்கூடியது? உன் விடுதலை. என் விடுதலைக்கும் இந்த ஆபத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீயே புரிந்து கொள்வாய் பத்மினி. நம்மை நோக்கி வரும் ஆபத்து பிரம்மாண்டமானது தான். ஆனால் அதிலும் ஒரு நன்மை கலந்திருப்பதால் நான் மகிழ்ச்சியை அடைகிறேன். மாலுமிகள் வந்ததும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் சிறிதும் கலங்கிவிடாதே. நான் எதை சொன்னாலும் மறுக்காமல் செய். நான் மறுக்கும்படியாக என்ன சொல்லுவீர்கள்? எத்தையும் சொல்லுவேன். என் மேல் உனக்கு அன்பிருந்தால் அதை செய் என்றான் ரகுதேவ். ஏன், அதில் உங்களுக்கு சந்தேகமா? ஏதோ பேராபத்திலிருந்து தன்னை விடுவிக்க ரகுதேவ் ஏற்பாடு செய்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு திட்டமாக தெரிந்துவிட்டது. மேற்கொண்டு அவனை ஏதோ கேட்க வாயெடுத்தால் அதற்குள் மாலுமிகள் கூட்டம் அவர்களை நெருக்கி வளைத்து கொண்டது. கூட்டத்தின் முன்னணியில் வந்த ரஹீம் மிகுந்த கோபத்துடன் வேலை முடியட்டும் என்றான். தனது ஒற்றைக்கண்ணை பயங்கரமாக சுழற்றி கொண்டே அடுத்த வினாடி பல வாட்கள் ஆகாயத்தில் எழுந்தன. அத்தனை ஆபத்திலும் கண்ணெதிரே கத்திகள் எழுந்த அந்த சமயத்திலும் பலமாக சிரித்த ரகுதேவ், ஒருவனை கொல்ல இத்தனை கத்திகள் ஏன்? எத்தனை வீரர்கள்? ஏன் உங்களில் யாரிடமும் துப்பாக்கி இல்லையா? தூரத்திலிருந்தே சுட்டிருக்கலாமே, எதற்காக இங்கே கூட்டமாக வந்தீர்கள்? அவனை பேச விடாதீர்கள். பேசினால் நம்மை மீண்டும் ஏமாற்றி விடுவான். இந்த முறை அவன் தப்பக்கூடாது என்று கர்ஜித்தான் ரஹீம். ரஹீம், உன் அஜாக்கிரதையை மறைக்க ஏன் வாயை மூட பார்க்கிறாய்? உன்னால் எதிரிக்கு பலியாக போகும் இந்த மாலுமிகளிடமிருந்து உன் குற்றத்தை மறைப்பதற்காக என்னை பலி கொடுக்க பார்க்கிறாயா? அது நடக்காது ரஹீம். என்னை கொல்ல ஆட்சேபனை இல்லை. ஆனால் மாலுமிகளுக்கு யார் துரோகி என்பதை இங்கு நான் விளக்கிய பிறகே என்னை கொல்ல விடுவேன். ரகுதேவ், உன்னால் தானே நாங்கள் தமானாவுக்கு வந்தோம் என்றான் கலிபுல்லா. ஆமாம், அதோ தமானா முகத்துவாரத்தை கவனி என்று முகத்துவாரத்துக்காக கையை சுட்டி காட்டினான் கலிபுல்லா. அப்போதுதான் ரகுதேவுக்கு பின்னால் நின்றிருந்த பத்மினி முகத்துவாரத்தை கவனித்தாள். மாலுமிகளின் கலவரத்துக்கு காரணமும் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. தமானா முகத்துவாரத்தை மறைத்து நின்ற ஜலமோகினி கப்பால் அந்த கப்பலை வளைத்த வண்ணம் 3 கப்பல்கள் நின்றிருந்தன. மத்தியில் இருந்த பெரிய கப்பலில் பாய்மரத்தின் உச்சியில் மகாராஷ்டிர சாம்ராஜ்யத்தின் கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. பத்மினி பயத்தால் மூச்சை இறுக பிடித்து கொண்டாள். சற்று முன்னதாக ரகுதேவ் பேசிய பேச்சுக்களின் அர்த்தம் சிறிது சிறிதாக அவளுக்கு விளங்கத் தொடங்கியது. கலிபுல்லா முகத்வாரத்தை சுட்டி காட்டிய பின்பு அந்த பக்கத்தில் கண்களை செலுத்தாத ரகுதேவ், கப்பல்களை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன். யார் கப்பல்கள்? தெரியுமே, மகாராஷ்டிர கப்பற்படை. நடுவில் இருப்பது கனோஜி ஆங்கிரேயின் சொந்த கப்பல். அவரிடம் உப தளபதியாக சேவை செய்திருக்கும் எனக்கு இது கூடவா தெரியாது? தெரிந்துமா சும்மா இருக்கிறாய்? சும்மா இல்லாமல் என்ன செய்வது? ஆங்கிரே வந்தால் என் கவலையெல்லாம் தீர்ந்து விட்டது. ஏன்? இங்கிருந்தால் நீங்கள் கொல்லுவீர்கள். ஆங்கிரேயிடம் அகப்பட்டால் அவர் தூக்கில் போடுவார். சாவதானால் எப்படி செத்தால் என்ன? என்ன, உன்னை தூக்கில் போடுவாரா ஆங்கிரே? காரணம் கலிபுல்லாவுக்கு தெரியும். கடற்படை உத்தியோகத்தை விட்டு கொள்ளை கூட்டத்தோடு சேரும் உத்தியோகஸ்தனுக்கு தண்டனை என்ன தெரியுமா உனக்கு? தெரியாவிட்டால் கலிபுல்லாவை கேள் என்றான் ரகுதேவ். ரகுதேவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மாலுமிகளிடம் சற்று குழப்பம் உண்டாகியது. சில மாலுமிகள் வாட்களை உரையில் போட்டார்கள். தன்னை விட்டு ஓடிப்போன உத்தியோகஸ்தனை தன் கப்பல் தளத்திலேயே ஆங்கரை தூக்கு போட்டு ஒழித்து விடுவான் என்பதை நன்கே உணர்ந்திருந்த மாலுமிகள் ரகுதேவின் உயிரும் திண்டாட்டத்தில் இருப்பது என்ற எண்ணத்தால் சற்று சமாதானப்பட்டார்கள். ஆனால் ரஹீம் மட்டும் சந்தர்ப்பத்தை நழுவ இஷ்டப்படாமல், நீதானே எங்களை இங்கு அழைத்து வந்தாய், ஆகையால் இந்த ஆபத்துக்கு நீதானே பொறுப்பாளி என்று வினவினான். பளீரென்று வந்தது ரகுதேவின் பதில். இங்கு அழைத்து வந்தது நான் தான். ஆனால் இந்த இக்கட்டுக்கு பொறுப்பாளி நான் அல்ல, நீயும் உன் தோழன் சித்தி அகமதும் தான். நாங்களா? ஆமாம்.
உங்கள் கப்பல் பழுது பார்க்கப்படுவதால் ஜலமோகினியை பீரங்கிகளுடன் முகத்வாரத்தில் நிறுத்தினேன். பீரங்கிகளை ஜலமோகினியிலிருந்து சித்தி அகமது ஏன் நீக்கினான்? பீரங்கிகள் அந்த கப்பலில் இருந்து கப்பலையும் கடல் முகத்வாரத்துக்குள் நன்றாக இழுத்தால் முகத்வார மரங்களின் மறைவிடத்திலிருந்து எதிரி கப்பல்களுக்கு பதில் சொல்ல ஜலமோகினி ஒன்றே போதுமே. சரி, பீரங்கிகளைத்தான் நீக்கினீர்கள். அந்த பீரங்கிகளை நதி முகத்வாரத்தின் இரு கரைகளிலும் பொருத்தி எதிரி யாராவது வந்தால் தடுக்க ஏற்பாடாவது செய்தீர்களா? இதற்கெல்லாம் உங்களுக்கு அவகாசம் ஏது? உன் தலைவன் என் மனைவி கிடைப்பாளா என்று பார்த்து கொண்டிருந்தான். நான் ஓடிவிடாதிருக்க கப்பல்களிலிருந்து பீரங்கிகளை கழற்றினான். அப்போதெல்லாம் உப தலைவனான நீ ஏன் தடுக்கவில்லை என்று உக்கிரமாக கேட்டான் ரகுதேவ். ஆமாம், ஏன் தடுக்கவில்லை என்று மாலுமிகளும் குவினார்கள். சிலர் ரஹீமை வெட்டி போடு என்று கத்தினார்கள். ரகுதேவ் படியை தன் மீதே திருப்பி விட்டதை கண்ட ரஹீம் பயத்தால் வெலவெலத்து போனான். அதே சமயத்தில் கனோஜி ஆங்கிரேயின் கப்பலில் சப்தித்த பீரங்கிகளில் இருந்து எழுந்த குண்டு ஒன்று பழுது பார்க்கப்பட்டு பாதி நிலத்திலும் பாதி ஜலத்திலும் சாய்ந்து கிடந்த கொள்ளைக்காரர்களின் கப்பலை படுதூளாக்கியது. அதைத் தொடர்ந்து சில துப்பாக்கிகள் ஆகாய மார்க்கத்தில் சுடப்பட்டன. பயப்படாதீர்கள், ஆங்கரே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை சரணடைய சொல்லவே துப்பாக்கிகள் ஆகாயத்தில் சுடப்பட்டன. சீக்கிரம் கரையோரம் சென்று நம் சம்மதத்தை தெரிவிக்க ஒரு வெள்ளைக்கொடியை எடுத்து உயர தூக்கி ஆட்டுங்கள். இதோ நான் வருகிறேன் என்று துரிதப்படுத்திய ரகுதேவின் கட்டளையை சிறமேற்கொண்டு மாலுமிகள் தமானாவின் நீர்க்கரைக்கு ஓடினார்கள். அவர்கள் போனதும் பத்மினியை நோக்கிய ரகுதேவ், பத்மினி, நீ உன் ஜாமான்கள் ஏதாவது வைத்திருந்தால் கட்டி வைத்துக்கொள். பீம்சிங்கையும் ரஜினியையும் புறப்பட தயாராக இருக்கச் சொல் என்று கூறினான். எங்கே போவதற்கு? ஆங்கிரேயின் கப்பலுக்கு என்று கூறிய ரகுதேவ் மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் கன வேகமாக நீர்க்கரைக்கு ஓடினான். நீர்க்கரையில் காரியங்களை மிக துரிதமாக தொடங்கிய ரகுதேவ் 4-5 பேர் போகக்கூடிய படகை தயார் செய்ய மாலுமிகளுக்கு உத்தரவிட்டு ரஹீமையும் கலிபுல்லாவையும் நோக்கி, கனோஜி ஆங்கிரேயிடம் யாராவது தூது செல்ல வேண்டுமே, யாரை அனுப்பலாம்? கலிபுல்லா சுற்றுமுற்றும் மாலுமிகளை நோக்கினான். போய் வருவதற்கு சம்மதிக்கக்கூடிய எந்த அறிகுறியும் மாலுமிகள் முகத்தில் தோன்றவில்லை. போய் வர உனக்கு சம்மதமா ரஹீம் என்று இறுதியாக ரஹீமை கேட்டான் கலிபுல்லா. போகலாம், ஆனால் வர முடியாது. நம்ம எல்லாம் ஒழித்து கட்ட சபதம் செய்திருக்கும் கனோஜி அங்கே செல்லும் யாரை முதலில் தூக்கில் மாட்டி விட்டுத்தான் மறுவேலை பார்ப்பான். பின் யார்தான் போகிறது? நாங்கள் யாரும் போக முடியாது என்று ஒரு முகமாக எழுந்தது மாலுமிகளிடமிருந்து பதில். சரி, ரகுதேவ் போகட்டுமே என்றான் ரஹீம். கலிபுல்லாவின் மங்கலான கண்கள் ரகுதேவை ஏறெடுத்து சந்தேகத்துடன் நோக்கின. ஆனால் ரகுதேவின் பதிலை கேட்டதும் அந்த சந்தேகம் கண்களிலிருந்து மறைந்தது. நான் போக முடியாது. என் நிலைமையைத்தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே. ஆனால் இதற்கு வழி என்ன? ரகுதேவ் நீண்ட நேரம் ஏதோ யோசித்து பெருமூச்சொன்றை வெளிப்படுத்தி கொண்டு சொன்னான். கலிபுல்லா, வேற வழியில்லை. என் மனைவியே ஆங்கரையிடம் தூது அனுப்புகிறேன். பெண்கள் மீது ஆங்கரை தன் கோபத்தை காட்ட மாட்டான் என்பது உலக பிரசித்தம். அவளிடம் தனது தூதை சொல்லி அவளுக்கு படகை ஓட்டிச் செல்ல என் மைத்துனனையும் என் சேவகன் ரஜினியையும் அனுப்பி பார்ப்போம். இந்த யோசனைக்கு எல்லா மாலுமிகளும் ஒப்புக்கொள்ளவே பத்மினி, பீம்சிங், ரஜினி எல்லாரும் நீர்க்கரைக்கு துரிதமாக வரவழைக்கப்பட்டார்கள். மாலுமிகள் புடைசூழ நின்றிருந்த ரகுதேவ் அத்தனை பேருக்கும் எதிரில் பத்மினியின் கைகளை பிடித்து கொண்டு, பத்மினி, உன்னை ஆங்கிரேயிடம் தூதனுப்ப மாலுமிகளிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். தயவு செய்து போய் வா. உங்கள் அனைவர் உயிர்களும் உன் கையில்தான் இருக்கிறது. பத்மினி உணர்ச்சி மிகுதியால் தவியாய் தவித்தாள். நான் எதை சொன்னாலும் செய் என்று ரகுதேவ் சற்று முன்பாக சொன்னது அவள் காதுகளில் அப்போதும் ஒலித்ததாகவே அதிகமாக எதுவும் பேசாமல் ஆணையிடுங்கள் என்றார். இதோ உனக்கு படகு தயாராக இருக்கிறது. அதை ஓட்டிச் செல்ல ரஜினி, உன் சகோதரன் பீம்சிங் இருக்கிறார்கள். கனோஜி ஆங்கிரேயிடம் செல். சென்றதும் இங்குள்ள மாலுமிகள் யாரும் அவர் கப்பலை கண்டு அஞ்சவில்லை என்று சொல். அவர் ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டால் அதை சமாளிக்க எங்கள் பீரங்கிகள் காட்டு முனையில் மரங்களின் மறைவில் தயாராக பொருத்தப்பட்டிருக்கிறது என்று சொல். எங்களிடம் உணவுப் பொருட்களும் பீரங்கி வெடிமருந்துகளும் ஏராளமாக இருப்பதாகவும் அவர் எங்களை அணுக முயன்றால் நாங்கள் காட்டுக்குள் போய் பீரங்கிகளை அரணாக கொண்டு அவரையும் அவரது மாலுமிகளையும் நிர்மூலப்படுத்தி விடுவோம் என்றும் சொல். அப்படி இன்றி அவர் சமாதானமாக வந்த வழியே திரும்ப இஷ்டப்பட்டால் அவர் வெகு நாளாக தேடி வரும் சித்தி அகமதின் தலையை வெட்டி அவரிடம் ஒப்படைப்பதாக கூறு.
இந்த செய்தியை கேட்ட மாலுமிகள் முகத்தில் சந்தோஷ குறி தோன்றியது. மாண்டு போன சித்தியின் தலையை அவன் கொடுப்பதாக சொன்ன ஹாசியத்தை அவர்கள் பெரிதும் ரசித்தார்கள். இப்போ ஏற்பட்ட புத்திசாலி தங்கள் சமயத்தில் காப்பாற்ற முன்வந்தது பற்றி அவனை வாயார புகழவும் செய்தார்கள். பத்மினியோ அவனை பிரிய மனமில்லாமலேயே பிரிந்து மெதுவாக நடந்து போனாள். பீம்சிங்கின் நடையில் என்றும் இல்லாத கம்பீரம் இருந்தது. படகில் மிக மிடுக்காக உட்கார்ந்து கொண்டார். ரஜினிகாந்த் வழக்கம் போல எந்த உணர்ச்சியும் காட்டாமல் படகில் ஏறி உட்கார்ந்து படகின் துடுப்புகளை ஜலத்தில் துளாவினான். படகும் வெகு வேகமாக சென்று கனோஜி ஆங்கிரேயின் கப்பலை அடைந்தது. படகு வருவதை தூரத்திலே கவனித்த கனோஜி அங்கிருந்தவர்களை கப்பலுக்குள் ஏற்றுவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தபடியால் படகு கப்பலை அணுகியதும் நூலேணி ஒன்று கீழே தொங்கவிடப்பட்டது. பத்மினி முதலில் ஏறி சென்றாள். பின்னால் ரஜினி, அவனுக்கு பின்னால் பீம்சிங் ஏறினார்கள். ஏதோ வெகுநாள் பழகியவளைப் போல ஏறி வந்த பத்மினி கப்பலின் பக்க பலகையில் கையை வைத்து உள்ளே இறங்கி கப்பலை சுற்றி தன் கண்களை வீசினாள். கனோஜி ஆங்கிரேயின் கப்பல் தளம் பிரம்மாண்டமாக இருந்தது. ஏராளமான மாலுமிகள் கப்பலில் தங்கள் அலுவல்களை கவனித்து கொண்டிருந்தார்கள். பீரங்கிகள் பல பக்க பலகை கணவாய்களின் மட்டுமின்றி உயரமான ஸ்தலங்களில் பொருத்தப்பட்டிருந்தது. இவற்றையெல்லாம் கவனித்து பிரமித்து போய் நின்றிருந்த பத்மினியை ஆச்சரியம் ததும்பும் கண்களுடன் கவனித்த ஆங்கரே அவள் அருகில் வந்து பயங்கரமாக சிரித்து பக்கத்தில் இருந்த குருஜியை நோக்கி, குருஜி, தூதுவரை பார்த்தீர்களா என்றார். கள்ளரிடமிருந்து தூதுவரை இத்தகைய உயர்குலம் அங்கே எதிர்பார்க்காத குருஜியும், ஆமாம், நீ எப்படி அம்மா இவர்களிடம் சிக்கிக்கொண்டாய்? காலவசத்தால் சிக்கிக்கொண்டேன். மகாராஷ்டிர தளபதியிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும். இவர்தான் ஆங்கரே, சொல்லம்மா என்றார் குருஜி. ஆங்கிரேயின் மீது ஒரு வினாடி கண்களை ஓட்டிய பத்மினி அவர்கள் கண்களில் இருந்து உதிர்ந்த விஷம குறியை சகிக்காதவளாய் கண்களை மீண்டும் கீழே சாய்த்து கொண்டு கூறினாள், தளபதி அவர்களே, நான் கடல் கொள்ளைக்காரர்கள் சார்பாக பேச வந்திருக்கிறேன். ஆனால் தூதை சொல்லி அனுப்பியவர் கொள்ளைக்காரர் அல்ல, தங்களுக்கு தெரிந்தவர், மிகவும் நல்லவர். கனோஜி ஆங்கிரேயின் கண்களில் கேள்விக்குறி தொக்கியது. தயங்கி தயங்கி பேச்சை மீண்டும் ஆரம்பித்த பத்மினி, அவர் பெயர் ரகுதேவ் என்று முடித்தார் ஆங்கரே. பெரிய கல்லை தூக்கி தலையில் போட்டிருந்தால் கூட அடைய முடியாத அதிர்ச்சியை பத்மினி அந்த பதிலால் அடைந்தாலும் அதை மேலுக்கு காட்டாமலே கேட்டாள், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த அயோக்கியனை பிடித்து கொண்டு போகத்தானே நான் வந்திருக்கிறேன் என்றார் ஆங்கரே விஷமம் ததும்பிய குரலில். பத்மினியின் உடல் ஒரு முறை நடுங்கியது. அதோடு கண்களில் கோபமும் துளிர்க்கவே அவள் சொன்னாள், அவர் அயோக்கியர் இல்லை என்று. பதிலுக்கு பயங்கரமாக சிரித்த ஆங்கரே குருஜியை நோக்கி, குருஜி, பார்த்தீர்களா, இந்த பெண் அந்த அயோக்கியனுக்கு பரிந்து பேசுகிறாள். அவனை இங்கு வரவழைத்து தண்டனை கொடுக்க வேண்டியது அவசியம்தானே? மிக அவசியம், மிக அவசியம் என்று குருஜியும் ஒப்புக்கொண்டார். அவசியம் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்று குரலை கேட்டு திரும்பிய ஆங்கரே தமக்கு எதிரே பீம்சிங் நிற்பதை கண்டார். பெரிய மாமிச பிண்டமாக நின்ற பீம்சிங்கை கண்ட ஆங்கரேயின் கண்களில் கோபம் ஜொலித்தது. உன் அபிப்பிராயத்தை யார் கேட்டது என்று அதட்டலாகவும் மரியாதை குறைவாகவும் கேட்டார். மரியாதையை தப்பி பேசுகிறீர்கள். நான் ஒரு பெரிய சைனியத்தில் ஒரு உப தளபதி, தெரியுமா என்று இருமாப்புடன் சொன்னார். யார் உமக்கு போய் அந்த வேலையை கொடுத்தது என்று கேட்டார் ஆங்கரே. இதை கேட்ட குருஜி பெரிதாக சிரித்தார். ஆங்கரே அதற்கு மேல் அவருடனோ பத்மினியுடனோ எந்த சம்பாஷணையும் வைத்து கொள்ளாமல் தனது உப தளபதியை கூப்பிட்டு, நீ 10 மாலுமிகளுடன் தமானாவின் கரைக்கு போய் ரகுதேவை பிடித்து கொண்டு வா. அவனை அனுப்பாவிட்டால் கொள்ளைக்காரர்கள் அனைவரையும் சுட்டு பொசுக்கி விடுவேன் என்று சொல் என்று உத்தரவிட்டார். ஐயோ, அவர் அனுப்பிய செய்தியை கூட நீங்கள் கேட்கவில்லையே என்று கூவினாள் பத்மினி. அவசியமில்லை என்று ஒரே வார்த்தையில் முடித்துவிட்ட ஆங்கரே கப்பலின் மறுபக்கத்துக்கு சென்று தனது அலுவல்களை கவனிக்க தொடங்கினார். பத்மினி நடுங்கிக் கொண்டு கப்பலின் பக்கவாட்டில் சாய்ந்து கொண்டு தமானா கரை மீது கண்களை ஒட்டிய வண்ணம் நின்றாள். எப்படியும் கொள்ளைக்காரர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ரகுதேவை ஆங்கரேயிடம் பலி கொடுத்து விடுவார்கள் என்பதில் அவளுக்கு சம்சயமே இல்லை. பீம்சிங்குக்கு மட்டும் மெல்ல மெல்ல சுரணை வர ஆரம்பித்தது. ரகுதேவின் வாழ்க்கை சகாப்தம் சீக்கிரம் முடிந்துவிடப் போகிறதென்ற களிப்பால் புன்னகையை சொட்டிக்கொண்டு தமானாவை பார்த்த வண்ணம் நின்றார். பத்மினி எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்தன. கொள்ளைக்காரர்கள் ரகுதேவை ஆங்கிலேயின் உப தளபதியிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அடுத்த சில நிமிஷங்களில் கப்பலுக்கு வந்து சேர்ந்த ரகுதேவை ஆங்கிலேயும் குருஜியும் வரவேற்றார்கள். ரகுதேவுக்கு கிடைத்த வரவேற்பை கண்ட பத்மினி மட்டுமின்றி பீம்சிங்கும் பிரமித்து போய், இது என்ன மர்மம்?
என்று பார்த்தார்கள். மர்மம் வெளியாக அதிக நேரமாகவில்லை. ரகுதேவ், பேஷ், எடுத்த காரியத்தை சாதித்து விட்டாயே என்று அவன் முதுகில் தட்டி கொடுத்தார் குருஜி. ரகுதேவ், அகமது என்ன ஆனான் என்று வினவினார் ஆங்கரே. நேற்றே அவனை கொன்றுவிட்டேன். ஏன்? அவன் முறை தவறி நடந்து கொண்டான். அப்படியா? யாரிடம் என்று கேட்ட ஆங்கரே பத்மினிக்காக கண்களை ஒட்டி பெரிதாக நகைத்தார். ரகுதேவ் மிகுந்த சங்கடத்தால் பதில் சொல்லாமல் திண்டாடினான். பிறகு சம்பாஷணையை வேறு மார்க்கத்தில் திருப்பி ஆங்கரையை பார்த்து, ஆமாம், விஜயதுர்க்கம் என்ன ஆயிற்று என்று கேட்டான். நமது ஏற்பாட்டின்படி முந்தா நாளே அதை பிடித்து விட்டேன். பிறகு உன் இஷ்டப்படி தமானாவுக்கு வந்தேன். இவர் இஷ்டப்படியா என்று ஆச்சரியத்துடன் இடையே புகுந்தார் பீம்சிங். ஆமாம் பீம்சிங், இவர்களுக்கு நாம் இருப்பதை உணர்த்தத்தான் ரஜினி காட்டில் புகை போட்டான். வடக்கத்தி காற்று திரும்பியதுமே இவர்கள் கப்பல் துரிதமாக வந்து சேரும் என்று எங்களுக்கு தெரியும். தவிர தூரதிருஷ்டி கண்ணாடியாலும் அடிக்கடி கவனித்து கொண்டிருந்தோம். ஆனால் பீம்சிங்கை பற்றி சட்டை செய்யாத ஆங்கரே, ஆமாம் ரகுதேவ், நீ இவர்களை எப்படி சந்தித்தாய் என்று பீம்சிங்கையும் பத்மினியையும் சுட்டி காட்டினார். இவர்கள் ஏறி வந்த ஜலமோகினியில் பிரயாணம் செய்து மால்வானுக்கு வந்து அங்கு ஒரு கப்பலையும் மாலுமிகளையும் அமர்த்தி கொண்டு சித்தி அகமதை சந்திக்க இருந்தேன். ஆனால் அந்த முட்டாள் வழியிலேயே வந்து என்னிடம் சிக்கிக்கொண்டான். நான் தான் உங்களிடமிருந்து விலகிவிட்டதாகவும் சில பொக்கிஷ கப்பல்கள் வரப்போவதாகவும் சொல்லி அவன் கண்களில் மண்ணை தூவிவிட்டேன். அது கிடக்கட்டும், நான் தான் சித்தி அகமதை கொன்றுவிட்டேனே. பந்தயப்படி 10,000 பொண்ணை கீழே வைக்கிறீர்களா என்றான் ரகுதேவ். சரி, உனக்கு என்ன வேண்டும் என்று வினவினார் ஆங்கரே. ஜலமோகினி தான் என்றான் ரகுதேவ். காரணம் எனக்கு தெரியும், சொல்லட்டுமா என்றார் ஆங்கரே விஷமமாக பத்மினிக்காக கண்களை ஓட்டி. வேண்டாம் வேண்டாம், சும்மா இருங்கள் என்று அவரை அடக்கினான். இருவர் சம்பாஷணையும் கேட்ட பீம்சிங்குக்கு எரிச்சலாக வந்தது. தளபதி சுத்த காட்டு மிராண்டி பயல் என்று தீர்மானித்தார். பத்மினியின் முகத்தில் மட்டும் வெட்க சிரிப்பு ஓடியது. அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்றார் ஆங்கரே. கொள்ளைக்காரர்களை அப்படியே தமானாவில் விட்டு விடுவோம். கப்பல் இழந்து தலைவனையும் இழந்து அவர்கள் இனி ஒன்று சேர்ந்து கொள்ளையடிக்க முடியாது. கரையில் உள்ள பீரங்கிகளை மட்டும் ஜலமோகினியில் பொறுத்து உத்தரவிடுங்கள் என்றான். அவன் உத்தரவுப்படி வேலைகள் மிக துரிதமாக நிறைவேறியது. நாட்கள் 2 சென்று 3ஆம் நாள் இரவும் வந்தது. ஜலமோகினியின் அடித்தள அறையில் பத்மினி உட்கார்ந்து சாளரத்தின் வழியாக தொடுவானத்தை நோக்கி ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்தாள். யோசனை பலமாயிருந்தபடியால் அறைக்குள் ரகுதேவ் வந்ததையோ அவன் தனக்கு வெகு அருகில் நின்றதையோ அவள் கவனிக்கவே இல்லை. ரகுதேவ் அவளுக்கு வெகு அருகில் நின்றிருந்தாலும் அவளை தொடாமலே கேட்டான், என்ன அப்பேற்பட்ட யோசனை பத்மினி? பத்மினி அவனை நோக்கி திரும்பி சற்று உற்று பார்த்துவிட்டு, என் பிற்காலத்தை பற்றிய யோசனை. அதில் யோசனை செய்ய என்ன இருக்கிறது? இன்னும் 2 நாட்களில் காண்டேரி தீவை அடைந்து விடுவோம். அப்புறம் உன்னையும் பீம்சிங்கையும் உங்கள் உறவினரிடம் ஒப்படைத்து விடுவோம். பீம்சிங்கை மட்டும் ஒப்படைத்து விடுங்கள். அப்போ நீ? அந்த ஒற்றை சொல் கேள்விக்கு அவள் பதில் ஏதும் சொல்லாமல் எழுந்து அவனுக்கு வெகு அருகில் வந்து அவன் தோள் மீது 2 கைகளையும் போட்டுக்கொண்டாள். கீழே இருந்த காதல் புறாக்கள் பரஸ்பர பிணைப்பில் உலகத்தை அடியோடு மறந்து தங்களுக்கே சொந்தமான ஒரு சொர்க்க பூமியில் சஞ்சரித்து கொண்டிருந்தன. கதை நிறைந்தது. ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மிகவும் சிரமப்பட்டு மேற்கொள்ளும் என்னுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ், லைக்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். மீண்டும் உங்களை வித்தியாசமான களத்தில் சந்திக்கிறேன். நன்றி. ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.